Hi students, நம்ம Easy Maths தமிழ் சேனல்ல 10th ஸ்டாண்டர்டுக்கான chapter 3 பார்க்க போறோம். ஆல்ரெடி exercise 3.1ல first sum வந்து ஃபுல்லா டீடைலா போட்டுருக்கேன் வீடியோ. பார்க்காதவங்க நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்க. Discuss the nature of solution of the following system of equation. லாஸ்ட் சம் மாதிரியே தான் இதுவும். ஆனால் இங்கே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஷினில் நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அப்படின்னா நம்ம ஆன்சரை வச்சு நம்ம என்ன அதோட சொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அதாவது இப்போ ஆன்சர் வந்து நமக்கு வேல்யூ எக்ஸுக்கு ஒரு வேல்யூ, ஒய்க்கு ஒரு வேல்யூ, இசட்டுக்கு ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா அது யூனிக் சொல்யூஷன். ஏதாவது ஒரு வேல்யூ வந்துருச்சு அப்படின்னா, சப்போஸ் வராமல் 0 அப்படின்னு வந்துன்னா இந்த பக்கமும் 0 இந்த பக்கமும் 0ன்னு வந்துச்சு அப்படின்னா இன்ஃபினிட் மினி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆல்ரெடி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இந்த பக்கம் ஏதாவது ஒரு வேல்யூ வந்துட்டு 0ன்னு வந்துட்டு இந்த இடத்துல -1 -2 ஏதோ சம்திங் வேல்யூ வருது அப்படின்னா இது நாட் ஈக்குவல். 0வும் இந்த வேல்யூ எதுவும் ஈக்குவல் கிடையாது. அப்போ இது என்னதுன்னா நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மாதிரி வேல்யூவை பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சொல்யூஷனாக எடுத்து எழுதுவோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். x + 2y - z = 6ங்கிறத நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறேன். ஒவ்வொரு ஈக்குவேஷனும் எடுத்து எழுதி போடுங்க. நான் உங்களுக்கு ஷார்ட்டாக முடிக்கலான்னு அப்படி எழுதியிருக்கேன். செகண்ட் ஈக்குவேஷன் இதை போட்டுக்கிறேன், இதை வந்து தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் x, y, z இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷனில் 3x, y, 2y, z இருக்குது. தேர்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸும் இசட்டுங்கிற வேரியபிள் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனில் ஒய்யை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் இஜெட் மட்டும் வருமா? அப்போ அதையும் இந்த தேர்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணலாமா? கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிங்க, அவ்வளோதான். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி எதை கேன்சல் பண்ணலாம், ஒய்யை கேன்சல் பண்ணலாம். ஏன்னா தேர்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் இஜெட்டு தான் இருக்குது. இதில் ஒய்யை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் இஜெட் மட்டும் தான் வரும். ஸோ ரெண்டையும் ஒய் பாருங்கள், இதில் +2y இதில் -2y. அப்போ எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்படியே எடுத்து எழுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நான் எடுத்து எழுதுகிறேன். என்ன கொடுத்துருக்காங்க, x + 2y - z = 6. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்து எழுதுகிறேன். -3x - 2y + 5z = -12 எடுத்து எழுதியாச்சு. இப்போ இது என்னது, நமக்கு ப்ளஸ் மைனஸ் டேரெக்டாக இருக்கணும், டேரெக்டாக ஆட் மட்டும் பண்ணுறோம். அப்போ -3x + x அப்படின்னா டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணுவோம். 3xல 2x போச்சுன்னா, சரி 3xல 1x போச்சுன்னா 2x, பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ், ஸோ -2x, +2y - 2y கேன்சல் ஆயிரும். இங்கே +5z, இங்கே -z. ஸோ 5zல சிங்கிள் z போச்சுன்னா 4zன்னு வரும். பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ்ஸு, ஸோ +4z = -12 6. அப்போ 12ல் 6 போச்சுன்னா 6. ஏன் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் இருந்தாவே சப்ராக்ட் தான் பண்ணுவோம். ஸோ 12ல் 6 போனால் 6, பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ், ஸோ மைனஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் பாருங்கள். இங்கே x -2z = 3ன்னு இருக்குது. இங்கே -2x + 4z = -6ன்னு இருக்குது. இதில் ரெண்டு எதை கேன்சல் பண்ணலாம், எக்ஸை கேன்சல் பண்ணலானே வச்சுக்கோ. ஸோ எக்ஸை கேன்சல் பண்ணலான்னா இங்கே -2xன்னு இருக்குது, இங்கே x மட்டும் தான் இருக்குது. ஸோ நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தேர்ட் ஈக்குவேஷனை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வேல்யூ என்ன வரும், 2x - 4z -4z 3 2s are 6. நான் ஃபோர்த் ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து எழுதுகிறேன். ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன, நமக்கு -2x + 4z = -6. இதில் நீ சிம்பிள் சேஞ்ச் பண்ணவே தேவையில்லை. +2x - 2x கேன்சல் ஆயிரும், -4z + 4z கேன்சல் ஆயிரும், +6 - 6 கேன்சல் ஆயிடுது. அப்போ இந்த பக்கம் 0, இந்த பக்கம் 0, ரெண்டு வேல்யூமே நமக்கு 0 0ன்னு வந்துருச்சுனால இந்த இடத்துல நீங்கள் x, y, zக்கு மினி சொல்யூஷன் இருக்கும். அதனால தான் இதோட வேல்யூ நமக்கு நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் என்ன அப்படின்னா இன்ஃபைனைட் மினி சொல்யூஷன். இன்ஃபைனைட் மினி சொல்யூஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சம் ஒன்றும் பெருசாக கஷ்டம் இல்லை, நம்ம ஈக்குவேஷனாக கொண்டு போயிடணும். ஃபஸ்ட்டு சம்மில் ஈக்குவேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ செகண்ட் சம்மை நம்ம ஈக்குவேஷனாக மாற்றணும். இப்போ இந்த கமா வரைக்கும் ஒரு ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2y + z = 3 × -x + 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை உள்ளே ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 2y + z அப்படியே இருக்கட்டும். இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -3x + 3. இந்த 3 வந்து இதுக்கும் ரெண்டுக்குமே மல்டிப்ளை தான். ஸோ +3ன்னு வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே -3x இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன், வேரியபிளில் ஒரு பக்கமாக கொண்டு வந்துடுறேன். அப்போ +3x ஆயிரும், +2y அப்படியே தான் இருக்குது, +z அப்படியே தான் இருக்குது, இந்த +3 அப்படியே வந்துருச்சு. இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் அதே மாதிரி தான் டேரெக்டாகவே நமக்கு இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். -x + 3y - z =
நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க -4 கொடுத்துருக்காங்க. இது நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன். இதில் எந்த சேஞ்சஸும் வேணாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள், உங்களுக்கு இங்கே ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க -1/2 அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த 2வை நம்ம அப்படியே இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். நமக்கு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நான் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறேன். 3x + 2y + z = -1/2 இந்த மல்டிப்ளையாக இருக்க 2வை நான் இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்போ நமக்கு என்ன வரும் 6x ஃபுல்லாக தான் மல்டிப்ளை பண்ணணும். 4y + 2z = இந்த -1 அப்படியே வந்துச்சு. இந்த டிவைட் ஆகட்டும் இந்த பக்கம் வந்து மல்டிப்ளை ஆச்சு. 6x 4y 2z = -1. இதை நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். இது 3ல் எதை கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். சிம்பிளாக பார்த்தா இஜெட்டை கேன்சல் பண்ணலாம். ஏன்னா இங்கே +z இருக்குது, இங்கே -z இருக்குது. ஃபஸ்ட்டு அதை கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ இங்கே வந்து சிங்கிள் இஜெட் இருக்கனால அங்கேயே சிங்கிள் இஜெட் டேரெக்டாகவே எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். 3x + 2y + z. நீங்கள் வந்து இஜெட்டு கேன்சல் பண்ணுறீங்க, நாங்கள் ஒய் கேன்சல் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு வேல்யூ எந்த சேஞ்சஸும் ஆகாது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதுகிறேன். -x + 3y - z = -4 எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ இதில் பாருங்கள் +3x - x. ஃபஸ்ட்டு இஜெட் வந்து கேன்சல் ஆகுமான்னு பாருங்கள். ரெண்டுமே கேன்சல் ஆகும். ஸோ டேரெக்டாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ +3x - x அப்படின்னா சப்ராக்ட் பண்ணுமா? ஏன்னா ஒரு இது மைனஸில் இருக்குது. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 3xல் 1x போச்சுன்னா 2x பெரிய சிம்பிள் ப்ளஸ்ஸு. ஸோ போட தேவையில்லை. +2y + 3y நமக்கு என்ன ஆயிரும் +5yன்னு ஆயிரும். இங்கே +z - z கேன்சல் ஆயிரும். -4 3. அப்போ 4ல் 3 போனால் 1 பெரிய சிம்பிள் மைனஸ். ஸோ இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு இப்போ செகண்ட் ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷனும் இப்போ இதில் என்ன இசட் தானே கேன்சல் பண்ணோம், அதே மாதிரி இதில் இசட் தான் கேன்சல் பண்ணணும். ஆனால் உங்களுக்கு இங்கே இசட்டில் 2 இருக்குது, இங்கே சிங்கிள் இசட் இருக்குது. ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நம்ம எதாவது மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதுகிறேன். 2x + 3 2s are 6y -2z -4 2s are 8. செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிட்டேன். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் எழுதுகிறேன். தேர்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன இருக்குது 6x + 4y + 2z = -1 அப்படின்னு இருக்குது. இப்போ ரெண்டு டேரெக்டாக கேன்சல் ஆகும். ஸோ டேரெக்டாக பண்ணிக்கலாம். +6x - 2xனால் சப்ராக்ட் பண்ணோம். 4x பெரிய சிம்பிள் ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ்லேயே இருக்கட்டும். அடுத்தது +6y + 4y அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும் +10y அப்படின்னு வந்துடும். +2az -2z கேன்சல் ஆயிரும். -8 -1 அப்படின்னா ரெண்டு சேம் சிம்பிள். ஸோ ஆட் பண்ணிவிட்டு காமனாக என்ன சைனோ அதை போட்டுக்கிறோம் -9. இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இப்போது ஃபோர்த் ஈக்குவேஷனும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் பாருங்கள். ஃபோர்த் ஈக்குவேஷனில் 2x + 5yன்னு இருக்குது. இங்கே ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் 4x + 10yன்னு இருக்குது. ஸோ நான் எக்ஸை கேன்சல் பண்ணுற வந்து இந்த டேர்ம் எதாவது மல்டிப்ளை பண்ணணும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும் 2xனால் 4x 5yனா 10y = -2ன்னு வரும். ஃபிஃப்த் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதுகிறேன். நமக்கு என்ன இருக்குது ஃபிஃப்த் ஈக்குவேஷனு 4x + 10y = -9 அப்படின்னு இருக்குது. இப்போ நான் எக்ஸை கேன்சல் பண்ணுறதா சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். அப்போ இந்த இடத்துலேயும் சிம்பிள் சேஞ்ச் ஆகும். இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ்ன்னு ஆகும். இப்போ +4x - 4x கேன்சல் ஆயிரும். +10y - 10y கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த இடம் 0. இங்கே 9ல் 2 போச்சுன்னா +9 + -2 அப்படி 9ல் 2 போனால் 7 பெரிய சிம்பிள் ப்ளஸ்ஸு. ஸோ இப்படி வந்துடும். இப்போ உங்களுக்கு 0வும் 7ம் ஈக்குவலா நாட் ஈக்குவலு. ஸோ இந்த இடத்துல ஆன்சர் நமக்கு என்ன அப்படின்னா நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் என்ன அப்படின்னா நோ சொல்யூஷன் அப்படின்னு எடுத்து எழுதணும். இது நாட் ஈக்குவல் அப்படின்னால நம்ம நோ சொல்யூஷன் அப்படின்னு லாஸ்ட்டாக எடுத்து எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, இதுவும் சிம்பிள் தான். ஈக்குவல் கொடுத்தனால ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஈக்குவலையும் எடுத்து ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் இது ரெண்டையும் எடுத்து ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இது தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவல் எடுத்துக்கிறேன். என்னது y + z = 4. இது ஒன்று கஸ்டமில் ஈஸியாக தான் இருக்கும். z + x = 3. இப்போ இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டேன்னா இது ரெண்டில் இந்த டிவைடு 3 இந்த பக்கம் கொண்டு போயிடும், இந்த டிவைடு 4 இந்த பக்கம் கொண்டு போயிடும். ஏன்க்கா கொண்டு போகணும்னா நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். நமக்கு டிவைடில் எதுவும் வரக்கூடாது, அதுக்காக நான் கொண்டு போகிறேன். ஸோ இந்த டிவைடு 3 இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா மல்டிப்ளை ஆகுமா? அப்போ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 3y + 3z ரெண்டு டேர்ம்லையுமே மல்டிப்ளை பண்ணோம். அடுத்து 4 எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணால் 4z + 4x அப்படின்னு ஆயிரும். இப்போ என்ன பண்ணிக்கிறேன் இந்த டேர்மில் அங்கே கொண்டு போயிடுறேன். அப்போ கொண்டு போகும்போது அங்கே 4x அப்படியே தான் இருக்குது.
ஓகேவா? இந்த +3y அந்த பக்கம் போச்சுன்னா -3yன்னு வரும். இங்கே +3z அந்த பக்கம் போச்சுன்னா -3zன்னு ஆகும். அந்த ஆக்சுவலாக 4z அங்கேயே தான் இருக்குது. எனக்கு அங்கேயே தான் இருக்குன்ட்டு நீங்கள் இந்த பக்கம் மாற்றிருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் அப்படி நினச்சிக்காங்க. 4x 4z அங்கேயே தான் இருக்குது. இதை மட்டும் நம்ம கொண்டு போகிறோம். அப்போ +4x +3y இந்த ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா -3y -3zன்னு வந்துடும். இந்த 4z அங்கேயே தான் இருக்குது. ஓகேவா? இப்போது 4x -3y இது ரெண்டுமே z இருக்கிறனால இது சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 4zல 3z போச்சு அப்படின்னா சிங்கிள் z வரும். பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ். ஸோ +z = 0. இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டோம். இப்போ ஈக்குவேஷன் மாற்றியாச்சு. அடுத்து 2 ஈக்குவல் எடுத்துக்கோங்க. அடுத்த 2 ஈக்குவல் என்ன? z + x / 3 இங்கே x + y / 2. சேம் அதே மாதிரி தான். 2 தூக்கி இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள், 3 தூக்கி அங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போது 2z + 2x மறந்தாப்பில் நீ ஒரு வேல்யூ மட்டும் மல்டிப்ளை பண்ணி விடக்கூடாது, ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். 3x + 3y. ஓகேவா? இப்போ சேமு இந்த டேர்மில் இங்கே கொண்டு போயிருங்க. அப்போ ஏனை வந்து எக்ஸு வந்து பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ 3x அப்படியே தான் இருக்குது. இந்த +2x இந்த பக்கம் வந்துச்சுன்னா -2xன்னு வந்துடும். இந்த +3y அப்படியே தான் இருக்குது. ஆர்டர் வைஸ் அப்படி எழுதிக்கிறேன். +2z இந்த பக்கம் வந்துச்சுன்னா -2z ஈக்குவல் டேர்ம் எதுவும் இல்லைன்னா 0ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ +3xும் +2x சாரி -2x அப்படின்னா 3ல் 2 போனால் சிங்கிள் எக்ஸு, பெரிய சிம்பிள் பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவாக வச்சுக்கிறேன். +3y -2z = 0. இதை செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். அந்த மாதிரி நான் கொண்டு போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு சிம்பிளாக புரியும் அதுக்காக. தேர்ட் ஈக்குவேஷன் அவனே டேரெக்டாக கொடுத்துட்டான். ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். x + y + z = 27ங்கிறது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் மூணுமே நம்ம சொல்லியாச்சு. இப்போ இதுலேருந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். எதை கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 4x 3yன்னு இருக்குது. இங்கே 4x + 3yன்னு இருக்குது. ஒய்யை கேன்சல் பண்ணிக்கலாமா? இல்லை இசட்டை பண்ணுறதா இருந்தால் இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒய்யை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நான் டேரெக்டாக எழுதிக்கிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை டேரெக்டாக எழுதுனா 4x - 3y + z = 0. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷனையும் டேரெக்டாக எழுதுகிறேன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? x + 3y - 2z = 0. இப்போ y தான் கேன்சல் பண்ண போகிறோம். -3y + 3y இருக்குது. ஸோ டேரெக்டாக கேன்சல் ஆகிடும். 4x + x அப்படின்னா 5x. -2zல z போச்சுன்னா சிங்கிள் z வரும். பெரிய சிம்பிள் மைனஸ். ஸோ மைனஸ்னு வந்துடும். = 0. இது வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? -3y + 3y கேன்சல் ஆகிரும். 4xல x ஆட் பண்ணால் 5x. ஏன்னா சேம் சிம்பிள் ஆட் பண்ணி 5x. இங்கே +2z -2z +z இருக்குது. 2ல் 1 போச்சுன்னா 1z தான் இருக்கும். பெரிய சிம்பிள் மைனஸ். ஸோ மைனஸ்னு எடுத்துக்கிறோம். இது ஃபோர்த் ஈக்குவேஷன். அதேமாதிரி இப்போ செகண்டு தேர்ட்லேயும் நம்ம என்ன தான் கேன்சல் பண்ணணும்? ஒய் தான் கேன்சல் பண்ணணும். செகண்ட் அப்படியே எழுதிக்கலாம். தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம எதாவது மல்டிப்ளை பண்ணிக்கணும்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ நான் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிறேன். x + 3y -2z = 0. செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷனை நம்ம ஒய் கேன்சல் பண்ணுறதுனால எதால் மல்டிப்ளை பண்ணிக்கணும்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ மல்டிப்ளை தேர்டு ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது 3x + 3y + 3z 27 இருந்துச்சா? 27 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 81. பார்த்துக்கோ, தேர்ட் ஈக்குவேஷன் 27 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 81 போட்டாச்சு. இப்போ இது ரெண்டையும் ஒய் கேன்சல் பண்ணுறோம். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இங்கே மைனஸ், இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ், இங்கே மைனஸ் வந்துடுமா? ஏன்னா எல்லாமே ப்ளஸில் இருக்குது. ஸோ மைனஸ் வந்துடும். இங்கே +3x, இங்கே -3x. அப்போ என்ன ஆயிரும்? -2xன்னு வந்துடும். இங்கே +3y -3y கேன்சல் ஆயிரும். இங்கே -3z -2z -5z அப்படின்னு வந்துடும். -81 அப்படின்னு வந்துடும். ஆமாவா? -81 0னா 81 -81. இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? 3xல x போச்சுன்னா -2x. இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். -5z -81. இது வந்து நம்ம ஃபிஃப்த் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். இப்போது ஃபோர்த் ஈக்குவேஷனு ஃபிஃப்த் ஈக்குவேஷன் பாருங்கள். ஃபோர்த் ஈக்குவேஷன் 5x - z = 0 இருக்குது. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வந்து -2x -5z = 81 இருக்குது. நான் இசட்டை கேன்சல் பண்ணலான் இருக்கேன். அப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனை இசட்டை கேன்சல் பண்ணால் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 25x -5zன்னு வரும். அப்போது நான் ஃபோர்த் ஈக்குவேஷனை எதால் மல்டிப்ளை பண்ணுறேன்? 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும் நமக்கு? 25x -5z =
0. ஓகேவா, 25x minus 5z equal to 0. ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்துருச்சா. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து எழுதுகிறேன். என்ன நமக்கு இருக்குது, மைனஸ் 2x மைனஸ் 5z equal to மைனஸ் 81 அப்படின்னு வந்திருக்கும். இப்போது சிம்பிள் சேஞ்ச் பண்ணும், ஏன்னா சேம் சிம்பிளாக இருக்குது, இஜரை கேன்சல் பண்ணணும்னா. ஸோ சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே ப்ளஸ்ஸு, இங்கேயும் ப்ளஸ்ஸு, இங்கே என்ன வந்துடும் ப்ளஸ்ஸு. இப்போது 25xல 2x ஆட் பண்ணும், ஏன்னா ப்ளஸ் 2x ஆட் பண்ணால் 27xன்னு வந்துடும். மைனஸ் 5z ப்ளஸ் 5z கேன்சல் ஆயிரும். இங்கே ப்ளஸ் 81 அப்படியே வந்துடும், ஏன்னா இதுக்கு சிம்பிள் ப்ளஸ் 81 அப்படி வந்துடும். எனக்கு எக்ஸ் தாப்பா வேணும். ஸோ 81 இந்த மல்டிப்ளை 27 இந்த பக்கம் வச்சுன்னா டிவைட் ஆகும். 127 is 27, 327s are 81. அப்போ ஆன்சர் எக்ஸுக்கு என்ன வேல்யூ இருக்குது, 3. எக்ஸோட வேல்யூ என்னது, 3. இப்போ இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், சப்பின் இந்த ஈக்குவேஷனில் பண்ணாலும் சரி, ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்பின் ஃபோர்த் ஈக்குவேஷன் we get. ஃபோர்த் ஈக்குவேஷனுக்கு என்ன, 5x minus z equal to 0. அதை எடுத்து எழுதிக்கிறேன். 5x minus z equal to 0. எக்ஸுக்கு தான் நமக்கு என்னன்னு தெரியும், 3ன்னு தெரியும். மைனஸ் z equal to 0. 5 3s are 15 மைனஸ் z equal to 0. எனக்கு இந்த மைனஸ் z அதங்க போச்சுன்னா என்னவாகும், ப்ளஸ் zன்னு வருமா. அப்போ 15z. அப்போ z equal to வேல்யூ என்ன, zோட வேல்யூ 15. ஓகேவா, இப்போது எக்ஸு 3ன்னு தெரிஞ்சிச்சு, z 15ன்னு தெரிஞ்சிச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு 3, z equal to 15. இது எதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு y வேல்யூ தெரியுமா, சப்பின் தேர்ட் ஈக்குவேஷன் தேர்ட் பாருங்கள், சிம்பிளாக இருக்குது நமக்கு. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z equal to 27. இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் y என்னன்னு தெரிஞ்சிடும். ஈக்குவேஷன் we get. ஓகேவா, அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z equal to 27. எக்ஸோட வேல்யூ 3, ஒய் என்னன்னு தெரியாது, z வந்து 15, 27. இப்போ 3யும் 15 ஆட் பண்ணிங்கன்னா 18, ஒய் அப்படியே இருக்குது 27. இப்போது ஒய்யை மட்டும் வச்சுக்கோ, 27 ப்ளஸ் 18 போச்சுன்னா மைனஸ் 18. அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு 27ல் 18 போச்சுன்னா 9. அப்போ ஆன்சர் எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 3, ஒய்யோட வேல்யூ வந்துட்டு 9, இசட்டோட வேல்யூ வந்துட்டு 15. அப்போது இதை நம்ம நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிக் சொல்யூஷன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேல்யூ கிடச்சிச்சு. ஸோ யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு எழுதணும். அவ்வளோதான். தேங்க்யூ. இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை ஸ்பீடாக போகிறேன் ஸ்லோவாக போகிறேன், ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.